ஐயா அம்மா வீட்ல இல்ல. எங்க வடிவு போனா அவ? எங்கேயோ விக்ரம் சார் கூட வெளியே போனாங்க ஐயா. விஜய் இருக்கானா? விஜய் சார் இருக்காரு, மேலதான் இருக்காரு ரூம்ல. அவனை கூப்பிடுமா. சரிங்க ஐயா. சே, அவர் கூட பேசவே கூடாதுன்னு பார்த்தா அவரை போய் நானே கூப்பிட வேண்டியதா இருக்கே. என்ன பண்றது? பேசுவோம், சேட்டம்மா கிட்ட சொல்லிடலாமா? சேட்டம்மா ஒன்றுன்னா 1000 பேச்சு பேசும். நம்மளே போய் கூப்பிட்டுட்டு வந்துருவோம். வேற என்ன பண்றது? உள்ள வரலாமா சார்? வாங்க மேம். என்ன வடிவு, கோவம் சரியாயிடுச்சா? சார் உங்களை ஐயா கீழே கூப்பிட்டாரு. அதுக்கு தான் மேலே வந்தியா? ஆமாம் சார். ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு சார். நான் கீழே போகிறேன், நீங்கள் வந்துடுங்க. ஏதோ ஏதோ நெஞ்சோ வலிக்கின்றதே, நீ கோவப்பட்டாதான். வடிவு, திரும்பி பார்க்காம கீழே போயிடு வடிவு. கோபத்துல வெளியே போடின்னு சொல்லிட்டேன். ஐயோ, இவ இப்படி மூஞ்ச திருப்பி திருப்பிட்டு போறது ஏன் நமக்கு இவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ச்சே, உனக்கு நல்லா வேணும்டா விஜய். பிரீத்தியை பற்றி சொல்லும் போது எதுக்கு வடிவு மேனி கோவத்தை காமிக்கணும்? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ஆனால் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. பேசவே வர மாட்டா, பேசுறதுக்கு சான்ஸும் தர மாட்டேங்கிறா. மூஞ்ச திருப்பிட்டு போனால் என்ன பண்ணுறது? ஓவரா பண்றடி. விஜய் சார் வந்துகிட்டு இருக்காரு ஐயா. சரிம்மா. ஐயா உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, இப்ப எனக்கு இருக்கிற மனநிலைமைக்கு நான் எதுவும் சாப்பிட்றதா இல்லை. முதல்ல இந்த ஈஸ்வரிக்கு இருக்கு திமிரு பிடிச்சவன். இத்தனை வருஷத்துல இவர் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி என்ன சொல்றாரு அதையே ஆஞ்சலின்னு சொல்லிட்டே கிடப்பாரு. இன்னைக்கு என்னன்னா இவருக்கு இவ்வளவு கோவம் வருது. பார்க்க நல்லாதான் இருக்கு. அதுவும் ஈஸ்வரி அம்மா கூட திட்டு தீக்கும் போது இன்னும் ஜாலியா இருக்கு. இவன் என்ன இப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா? மேல இப்போதான் நம்ம கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு வந்தா. அப்பாவும் கீழே கோவமா இருக்கேன்னு தான் சொன்னாருன்னு சொன்னான். ஆனா இவன் மட்டும் நல்லா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. என்ன விஷயம்னே புரியலையே. ஹே டோரா முஞ்சி, அடேங்கப்பா, என்னடி இது இந்த திருப்புற அவ்வளோ கோவம்? விஜய், அப்பா சொல்லுங்கப்பா. வீட்லயே இருக்கீங்க, வீட்டுல என்ன நடக்குது ஏதுன்னு கூடவா தெரியாம இருப்பீங்க? அப்பா இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன். எப்படி இவ்வளோ நாள் ஆகுது? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே நாசம் பண்ணி தொலைச்சிருக்காளே உங்க அம்மா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லப்பா, நம்ம அம்மாவோட அண்ணன் பொண்ணு தானா. அண்ணன் பொண்ணா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த விஷயம் எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது. நேத்து தான் தெரிஞ்சுதா? ஆமாப்பா. ஏற்கனவே அவங்க கிட்ட வாங்கின சுத்து பார்த்தாதா இதுல அவங்க பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்துறாளே இவ. அவ வரட்டும், அவளுக்கு இருக்கு. நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஹே வடிவு, கையை விடுங்க சார். சார் கையை விடுங்கன்னு சொல்றேன்ல, கையை விடுங்க. வடிவு சாரி வடிவு, நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி, மன்னிச்சிரு. சார் நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேட்குறீங்க? கையை விடுங்க சார். கோபத்துல கடிச்சு வச்சிருவாளோ? ஏம்மா மன்னிச்சிருமா. நீ இப்ப என்ன மன்னிக்கணும்னா என்ன பண்ணணும்? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. அவர் வீட்டில் தான் நீ வேலை செய்கிறங்கிறத மறந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறியோ? பேசுவோம். நேற்றுலாம் நம்மள அழுவ வச்சார்ல, கொஞ்ச நாள் நல்லா வாங்கட்டும். கையெடுங்க, எனக்கு வேலை இருக்கு. சாரி வடிவு. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் போலயே. எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. அம்மா அக்கா வந்துட்டாங்க. தெரியும் டி, எதுக்கு காது கிட்ட வந்து கத்திட்டு கிடக்க? அவ்வளவு குஷியோ? அம்மா பிரீத்தி செல்லம், அம்மா வாங்க வாங்க தம்பி. சரோஜாக்கா, எதுக்கு தம்பின்னு கூப்பிடுறீங்க? மாப்பிள்ளை நல்லா வாய் நிறைய கூப்பிடுங்க. ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருமா. வாங்க வாங்க மாப்பிள்ளை. அது அத்தை, அவளை அத்தை. ஏன் நீ என்னையும் தான் கூப்பிட மாட்டீங்களா? வா ஈஸ்வரி. ஏன் சின்ன பொண்ணு இவ எதுக்கு இங்க வந்தா? தெரியலையே, இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு ஒன்றும் தெரியல. நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல. அது சரி. வாங்க மரியாதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திமிரு பிடிச்சவளுங்க. எம்மா பிரீத்தி, நீயும் மாப்பிள்ளையும் மேலே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் அப்புறம் சாப்பிடும்போது கூப்பிடுறேன். சரியா? சரிம்மா. என்னக்கா, என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையோ? என்ன அதிசயமா அக்கான்லாம் கூப்பிடுறேன்? கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனாலதான் அக்கான்னு கூப்பிடுறேன். மாமா. மாமாவா? ஆமா தம்பி, அக்காவோட புருஷன் மாமா தானே. நீங்க கீர்த்திக்கு மாமா தான். லட்டு, நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? இவன் ஒருத்தன் லட்டு 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 லட்டுன்னு சிரிச்சுட்டே கிடப்பாளுங்க. இந்த விக்ரம் வேற என்ன அசிங்கப்படுத்துறதுக்குனே லட்டு லட்டுன்னு கூட்டிட்டு போறான்.
அம்மா நான் மேலே போய் ரூமில் இருக்கேன். வா கித்தி நம்ம போகலாம். சரி லட்டு போயிட்டு வா. லட்டுக்கு வெக்கம் வந்து ஓடிடுச்சு. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. மாரியாத்தா நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஏன் என் அண்ணன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதோ? ஓ சரி சரி மாரியாத்தா. அக்கா நீ வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போனது அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா பாத்துக்கோ. ஏண்டி அப்படி சொல்ற? நீ கல்யாணம் ஆகி போயிட்ட அப்புறம் தானே இந்த ரூம் எனக்கு கிடைச்சது. அந்த அடி பாவி, இந்த ரூம் தான் உனக்கு முக்கியமா? அப்ப நான் முக்கியம் இல்லையா? லேக்கா கிரண் எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த பிரீத்தி. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நீ இல்லாம ஜாலியா இருக்கும். போடா போடாவா? எதுக்கு நான் இப்ப அடிச்சேன்? யார் இவன் கீர்த்தி மேல எவ்வளவு உரிமையா கை வைக்கிறான், தொலைலையும் அடிக்கிறான். ஹேய் யாருடா நீ? விக்ரம் எப்போ வந்தீங்க? நான் வந்ததுலாம் இருக்கட்டும், அவன் ஏன் அடிக்கிறான்? சும்மா விளையாட்டுக்கு தான் அடிச்சான். அவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா இருந்தாலும் அடிக்கிற வேலை வச்சுக்காத சரியா? ப்ரோ அவன் என் ஃப்ரெண்டு ப்ரோ, அதனால தான் அடித்தேன். இப்படி தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம். இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் அவன் என் பொண்டாட்டி யாராச்சும் அடித்தா எனக்கு செம காண்டாவும். தயவு செஞ்சு அந்த வேலைலாம் பண்ணாத சரியா? ஓ பிரீத்தியோட ஹஸ்பண்டா நீங்க? ஆமாம், நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. என்னாச்சு விக்ரம்? ஏன் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? அடியே யாரு அவன்லாம் உன் தொட்டு பேசுறது எனக்கு செம கடுப்பாகுது. ஏன் உனக்கு கடுப்பாகுது? ஒரு நாள் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு பிரிய தானே போகிறோம். ஓ அப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக பிரிய தான் போகிறோம், அதான் உன் மைண்டில் இருக்குல்ல? ஆமாம். இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே. அது ஆகிறப்ப பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா? அது வரைக்கும் நீயும் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டி யாராச்சும் இந்த மாதிரி தொட்டு பேசுறதோ இல்லை அடிக்கிறதோ எனக்கு பிடிக்காது. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி வை ஓகேவா? ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த வாட்டி நான் இதே மாதிரி பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க சரியா? விக்ரம் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி ஓவராக பண்ணுறேன்? நான் கீழே போகிறேன். இவன் ஏன் இவ்வளோ கோவப்படுறா? அப்படி என்னதான் இவனுக்கு பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கா. நம்மளே இவகிட்ட நெருங்கி போனாலும் இவன் நம்மள்கிட்ட விலகி தான் போயிட்டு இருக்கா. விக்ரம் நீ என்னதான்டா பண்ணுற? ஒன்றுமே புரியல. நீ எப்படி என்கிட்ட இந்த டிவோர்ஸ் வாங்கிடுறேன்னு பார்த்துறேன்டி. இந்த ஜென்மத்தில் நான் தான் உனக்கு, அதில் மாற்றவே இல்லை. முதல்ல மாமனார் மாமியார் கரெக்ட் பண்ணுவோம். பின்னாடி இந்த தாலி கட்டினதால செம கடுப்பில் பார்க்குறாங்க. அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ஆளு. லட்டு உனக்கு இருக்குடி. நம்ம வேலையில் முடிச்சாச்சு, உடனே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். வடிவு என்கிட்ட திரும்பும் போதே முறைச்சிக்கிட்டே தான் திரும்புவியோ? என்ன வேணும் சார்? ஒன்றும் இல்லை, நான் சாரி சொல்கிறேன், நீ ஓகேன்னு சொல்லிடு, அவ்வளோதான். முடியாது. வடிவு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், சாரின்னு சொல்கிறேன்ல. இவ்வளோ வாட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பயும் மன்னிக்க மாட்டேங்கிற. நீங்கள் வேணும்னா நாங்கள் ரூமுக்கு வரணும், வேலைலாம் வெளியே போயிடணும்ல. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். லூஸா நானே? லூஸா? நீ லூஸு தாண்டி. என்னை பார்த்து லூஸுன்னு சொல்கிறீங்க? உங்களே இந்த சேட்டம்மா வேற வந்துட்டா. உயிரை வாங்க. ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு இப்படி முறைச்சிட்டே இருக்கா? ஹே வடிவு, சேட்டம்மா முன்னாடி நம்மளால கோவத்தை காமிக்க முடியாதுன்னு வேணும்னே இப்படி பண்றாரு. வடிவ, விஜய் சார் கூப்பிடுறாரு பாரு, திரும்பு. தெரியும் நீ நிம்முடி வாயா. சொல்லுங்க சார். நீ என்ன இப்படி கோவமா பேசுற அவர்கிட்டயே? அம்மா கிட்ட சொல்லிடுவேன் வடிவு. இவ ஒருத்தி. ஒழுங்கா பேசு. சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? மன்னிப்பு தான் வேணும். என்ன சார் வேணும்? கேட்கல எங்களுக்கு. வடிவு, சேட்டம்மா முன்னாடி கொஞ்ச நேரம் சேட்டை பண்ண வேண்டியதான். என்ன முறைச்சிக்கிட்டே பார்க்குற? முடிய பிடுங்கி தின்னு போடுவேன், தெரிஞ்சுக்கோ. தனியா மாட்டுவல இருக்குடி உனக்கு. இன்னும் நீ செய்கிற வேலை எதுவும் ஒன்றும் சரியில்லையே. ஏதாவது ஒன்று கேட்டோன்னா உடனே அது கொடுத்துடணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரியெல்லாம் கிச்சனுக்கு அலைய விட்டுட்டு இருக்கக்கூடாது, என்னைய புரியுதா? வடிவ, அவரு என்ன கேட்டாலும் கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம இங்கே வேலை பார்க்குறோம். அது கூட உனக்கு தெரியாதா? சரியா சொன்னீங்க சேட்டம்மா. வடிவு ஒழுங்காலாம் வேலை செய்ய மாட்டேங்கிறா. பேசாம வேலையை விட்டு கொஞ்சம் நிறுத்திடணுமோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா சொன்னீங்க விஜய் சார். வேலையே செய்ய மாட்டா சாரிவா.
என்னை எப்படா வெளியே தோத்துவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கலேடி நீ குந்தானி. சரி சேட்டம்மா, நான் வடிவை டீல் பண்ணிக்கிறேன். நீங்க மேலே போய் என் ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே சார். செத்தா வடிவு இன்னைக்கு. வடிவு கொஞ்சம் இப்படி திரும்ப வடிவு. அடியே திரும்படி, தான் கூப்பிடுறேன். வடிவு திரும்பவே திரும்பாதடி. இப்போ உடனே அந்த பக்கம் திரும்பிடாதீங்க மேம். எதுக்கு தலையை திருப்பிக்கிட்டே இருக்க? ம், இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டே இருந்தா நான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காதா? இப்போ எப்படி திருப்புவேன்? திருப்பி பார்க்கலாம். கையை எடுங்க விஜய் சார். முடியாதுடி. நான் தான் உங்களை டீன்னு சொல்லக்கூடாது, என்ன தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏய் லூசு, நீ 1000 சொல்லுவே, அதெல்லாம் உட்காந்து நான் கேட்டுட்டு இருப்பேனா? எனக்கு வேற வேலை இல்லை. சார் கையெடுங்க சார். கிச்சனில் நின்றுக்கிட்டு அதுவும் யாராவது பாத்திர போகிறாங்க சார். ஐயா வர வீட்டில் தான் இருக்காரு. தயவு செஞ்சு கையை எடுங்க ப்ளீஸ். பா, முறைச்சிக்கிட்டே கெஞ்சிருப்பாரு. செமையா இருக்கு மூஞ்சி பார்க்கறதுக்கே. சரி, என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லி கை எடுத்துறேன். நான் மன்னிக்கலாம் இல்லை. அப்போ விடு, நம்ம 2 பேரும் இப்படி எண்ணி போய் இன்னைக்கு ஃபுல்லா நல்லாதான் இருக்கு. இட்லி மாதிரி இருக்கு கண்ணும். இருக்கும் இருக்கும். கையை எடுங்க சார். இருமா, ஒரே வார்த்தை தாண்டி, மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உடனே விட்டு 2 வாரம் முடிஞ்ச உடனே. சரி மன்னிச்சிட்டேன். கையை எடுங்க சார். ஏய், கை எடுக்கணும்னு வேணும்னு தானே நீ பண்ற? மனசார சொல்லு, நான் மன்னிச்சிட்டேனே, கை எடுத்துறேன். மனசார சொல்லிட்டேன் சார். நான் மன்னிச்சிட்டேன் சார். கையை எடுங்க சார். மாமா சொல்லு ஸ்ரேயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதுவும் கிச்சன்ல வடிவு கூட. காஃபி கேட்க வந்தேன். ஏதோ கையை கண்ணத்தில் வச்சுட்டு இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இல்லை, நம்ம தான் ஒழுங்கா பார்க்கலையான்னு தெரியலையே. ஏய் வடிவா, எனக்கும் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா, போட்டு கொண்டு வரேன். இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், கையெல்லாம் வைக்காதீங்க, என் பக்கத்தில் நிற்காதீங்கன்னு. ஏய், அவ தான் பார்க்கல ரெடி. பார்த்தா கூட என்ன, நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு ரூம்குள்ளே வந்தா வெளியே போடின்னு சொல்லுவீங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, விளங்குற சார். இதுக்கு மேலே அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே இல்லை மேம். எப்போ வேணால் நீங்கள் என் ரூமுக்கு வரலாம், எப்போ வேணால் நீங்கள் வெளியே போகலாம், சரியா? நான் எதையும் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு தான் புரியுமான்னு தெரியல. பார்ப்போம். திருப்பி எப்போ வேதாலும் முருங்கை மரம் ஏறுதுண்ணா. ஒரு வழியா அட்லீஸ்ட் மூஞ்சி கொடுத்து பேச வச்சு செஞ்சாலே அது வரைக்கும் சந்தோஷம்டா. எவ்வா, இனிமே இவ்வளோ கோவப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கூட நடந்தக்கூடாது. இவ கோவப்பட்ட நமக்கு ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகுது. என்ன கன்றாவின்னு புரியலையே. மக்களே, உங்கள் வீட்டையும் இப்படி தானா? இந்த பொண்ணுங்க கோவப்பட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் போல. சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. ஓய் ஜுலி ஜுலி. ஏக்கா சரோஜாக்கா, நீங்கள் என்ன சமைச்சு போட்டாலும் நாய் சாப்பிட்ருமா? சாப்பிட்ருங்க சாந்தி. ஏன் 4 முடி, ஏன் அப்படி கேட்குறீங்க? இதே மாதிரி தான் சின்ன பொண்ணு. என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நாய்க்குட்டி இருக்கு. சரி, நம்ம வீட்டில் மீந்து போனதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த நாய்க்கு வைப்பேன், கொஞ்சம் வலு வேறட்டுமேனு. அது என்ன பண்ணுது தெரியுமா? மோந்து பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு கிளம்பி போகுது சின்ன பொண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிஸ்கெட் போட்டு விட்டேன். அதை நல்லா வலிச்சது எங்குதுன்னா பார்த்துக்கேன். பாவம் 4 முடி. பாவம்தான், நான் பாவம்தான். என்ன பண்ணுறது? நல்ல மனசோட நம்ம நாய்க்கு நல்லது நினைக்கிறோம், ஆனால் அது திருப்பி நம்மள என்ன நினைக்குது? சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேங்குது, மனசு கஷ்டமாக இருக்கு. 4 முடி, நான் பாவம்னு சொல்றது உங்களை கிடையாது, உங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் குழந்தையும் தான். பாவம், நாயாலையும் சாப்பிட முடியாத சோத்தெல்லாம் அவங்க தினமும் சாப்பிட்றாங்க. இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சின்ன பொண்ணு. அப்போ ஒருவேளை என் சாப்பாடு பிடிக்காம தான் அதை மோந்து பார்த்துட்டு ஓடி போயிடுதோ? இதுக்கு மேலே சாப்பாடுலாம் போடாதீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை தான் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. பாரு, இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. மனுஷனா பிறந்ததுக்கு பதிலாக நாயா பிறந்திருக்கலாம் போல சின்ன பொண்ணு. உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் 4 முடி. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் அப்படி சொல்ற? இல்லை, நாயை பிறந்தா நன்றியோடு இருக்கணும்ல, உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். திமிரு பிடிச்சவ, எனக்கு போய் நன்றி இல்லைங்கிறா பாரு. சரி, கோவப்படாதீங்க 4 முடி. ஏதோ ஒரு கருத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க. இல்லை வேண்டாம் விடு. பரவாயில்ல 4 முடி, சொல்லுங்க. சொல்கிறேன். இந்த நாயெல்லாம் பார்த்துக்க, அது போய் எங்கேயும் எதுவும் அலைஞ்சு திரிஞ்சு இன்னைக்கு என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன சமைக்கிறது கடையில் போய் வாங்குற வேலைலாம் எதுவுமே கிடையாது இல்லை சின்ன பொண்ணு. யாராவது எடுத்துகிட்டு வந்து தட்டிலையோ இல்லை தரையிலையோ ஏதோ போட்டால் அதை தின்னு போட்டு அதை பாட்டுட்டு சுற்றிட்டு கிடக்கும். மனுஷனா பொண்ணு நம்ம தான் என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமைச்சு வச்சா குறை சொல்லி போட்டு நம்மளை திட்டிக்கிட்டே கிடக்காங்க. இது நாயாக இருந்தால் தட்டிலே சோறு வந்திருக்கும். சரியா சொல்லுங்க 4 முடி. நம்ம குண்டான எடுத்துட்டு வீடு வீடா ரோடு ரோடா போக வேண்டிய வேலை இருந்திருக்காது.
நம்மளை கலாய்க்கிறோன்னா போதும் ஒன்று கூட்டிட்டு வாருங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.